வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பது மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 18/2/2026 மாசி மாதம் 6ஆம் நாள் புதன்கிழமை. மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசிக்காரர்கள். எதிர்பார்த்த அனுகூலமும் சந்தோஷங்களும் மிகப்பெரிய ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும். தொழில் நிமித்தமாக அனுகூலங்கள் நிச்சயமாக ஏற்படும். வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தும். உத்தியோக ரீதியாக எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபராசிக்காரர்கள். யோகத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி ரிஷபராசிக்காரர்கள். உத்தியோகத்திலும் தொழிலிலும் வியாபாரத்திலும் நிம்மதியும் அனுகூலமும் பெற்றுத்தரக்கூடிய அற்புதம். உத்தியோக ரீதியாக எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் இழுபறியாக இருந்த நிலைமைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். லாபமும் சந்தோஷமும் அனுகூலமும் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசிக்காரர்கள். தொழில் உத்தியோகம் வியாபாரம் செல்வாக்குகள் பெரிய அளவு நம்பிக்கையை ஏற்படுத்தும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தும். வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது உத்தமமான பலனையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகராசிக்காரர்கள். தொழில் நிமித்தம் உத்தியோக நிமித்தம் வியாபார நிமித்தம் படிப்பு நிமித்தம் என்ற அனுகூலங்கள் காணப்பட்டாலும் சந்திராஷ்டமங்கள் காணப்படுவதனாலும் அதனால் திடீர் அதிர்ஷ்டம் நிச்சயமாக ஏற்பட்டாலும் மேலதிகாரிகள் விஷயத்தில் கோபதாபத்தையோ ஆவேசத்தையோ கூடவே கூடாது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசிக்காரர்கள். வெளியிடம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமும் அனுகூலங்களும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவுடன் மனமிட்டு பேசுவதும் துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படுவதும் யோக பலத்தை அதிகமாக பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கன்னியா ராசிக்காரர்கள். திடீர் அதிர்ஷ்டம் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள். தொழில் ரீதியாக அனுகூலங்கள் காணப்படும். உத்தியோகத்தில் ஏற்றங்களும் நம்பிக்கைகளும் ஏற்படும். இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலா ராசிக்காரர்கள். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள். தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்திலும் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி துலா ராசிக்காரர்கள். உத்வேகத்துடன் எடுத்த முடிவுகள் அனுகூலத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சிக ராசிக்காரர்கள். புதிய முயற்சிகள் அனுகூலங்களும் சந்தோஷங்களும் ஏற்றத்தை
ஏற்படுத்தும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடக்கூடிய நல்ல காலகட்டம். தொழில் அபிவிருத்தி, வியாபார அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி என்ற அமைப்புகள் பெரிய அளவு நம்பிக்கையை ஏற்படுத்தலாம். இழுபறியாக இருந்த நிலைமைகள் பெரிய அளவுக்கு சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அற்புதம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசிக்காரர்கள். தைரியம், தன்னம்பிக்கை, எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள், இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், இரத்தபந்த உறவுகளுடன் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய காலகட்டம். தொழிலில் இருந்த ஏற்றங்கள், சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது, பெரிய அளவு மனிதர்களை பார்க்கக்கூடிய பிராப்தங்கள் ஏற்படுவது, குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிப்பது என்று எல்லா விஷயமும் ஏற்றம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகர ராசிக்காரர்கள். கொடுத்த வாக்கு குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய இனிமையான சூழ்நிலை. வண்டி வாகனத்தில் வித்தைகள் காட்டாமல் இருப்பது யோகபலத்தை அதிகமாக பெற்றுத்தரும். செல்வாக்குகள் கூடக்கூடிய நல்ல காலகட்டம். தொழில் நிமித்தமாக எதிர்பார்த்த அனுகூலங்கள் மிகப்பெரிய நம்பிக்கையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பராசிக்காரர்கள். தொழில் நிமித்தம், உத்தியோக நிமித்தம் ஏற்றமும் நம்பிக்கையும் அனுகூலத்தை ஏற்படுத்தலாம். வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படலாம். நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமும் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீன ராசிக்காரர்கள். தொழிலில் நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள். வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். தொழிலில் இருந்த கஷ்டங்கள் தீர்வதற்குண்டான அனுகூலங்கள் பெரிய அளவு நம்பிக்கையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.